ஓஷியானால இருக்கிறவங்க காலை வணக்கம். நாம இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகனா இளவரசி மெர்லியா இந்த ஓஷியானாக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. மெர்லியா கலக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க. இளவரசி மெர்லியா ராணி கலிசாவோட பொண்ணு. அப்ப பிறக்கும் போதே மனுஷிய போறதால கடல் கரியில ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க தாத்தா கிட்ட இவ்வளவு ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறமா கலிசா கைதாகப்பட்டா. யாராலனா அவ சொந்த தங்கச்சியான ஏரிஸால தான். ஏரிஸ் ரொம்ப கெட்ட குணம் பிடிச்சது. அவளோட சுழல் மூலமா எல்லாரையும் பாதாள சிறைசாலைக்கு அனுப்பிடுற. ஓ, அவ ரொம்ப கெட்டவளா இருக்கு. அதுக்கப்புறம் இளவரசி மெர்லியா நம்ம ராஜ்யத்துக்கு வந்தாங்க. இங்க வந்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வாளே வந்தது. நான் தான் மெர்லியா, இந்த ராஜ்யத்தோட இளவரசி. இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. வாவ், மெர்லியா மர்மேடா மாறிட்டா. அதுக்கப்புறம் மெர்லியா அவங்களோட சுழல்லையே மாட்ட வச்சு நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டா. அந்த சுழல் அவளை பாதாள சிறைசாலைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அவ சாதிச்சிட்டா. ஏரிஸ் போயிட்டா. மெர்லியா கலிசா விடுதலை பண்ணி இந்த கடலுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தா. அதுக்கப்புறம் ஆண்டாங்க. அதுக்கப்புறமா கலிசா ஒரு மேஜிக் நெக்லஸ கொடுத்தாங்க. அவளால மனுஷியாவும் அதுக்கப்புறம் கடல் கன்னியாவும் மாற முடியும். அதனாலதான் நம்ம உலகத்துல கடல் கன்னியாவும் வெளி உலகத்துல மனுஷங்களால வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேல மனுஷியா இருந்துகிட்டு ஒரு கடலையே கலக்குறாங்க நம்ம மெர்லியா. அதனால ஹாப்பி ஆனிவர்சரி டு நம்ம மெர்லியாவுக்கும் அதுக்கப்புறம் நம்ம உலகத்துக்கும் தான். அவ அலைகளோட ராணி. இன்னைக்கு ஒரு நல்ல நாளா இருக்கு. அழகினின் ராணியான மெர்லியா இந்த கடலையே ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அவங்க தான் மெர்லியா. கலக்கு மெர்லியா. என்னைய தாண்டி போயிடுவேன். இப்போ பெரிய போட்டியா வந்திருக்காங்க கையிலே மோர்கான். இவங்களால மெர்லியாவை ஜெயிக்க முடியுமா? இது என்னோட அலக்காயலே. அதை என்ன பார்க்கலாம். இதை முடிஞ்சா பண்ணு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் நான் கண்ணை மூடிக்கிட்டே செய்வேன். ஓ அப்படியா? இப்ப என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே. எஸ், வாவ், மெர்லியா சாம்பார் ஒரு புது மூவ காட்டிட்டாங்க. மெர்லியா, நீ கலக்கிட்ட. நான் என்னன்னு சொல்லி உன்னை பாராட்டுறது மெர்லியா? சரி, நானே சொல்றேன். வாவ், ஓஹோ, ரொம்ப நன்றி தாத்தா. நீ கலக்கிட்ட மெர்லியா. இந்த வாட்டி நீ தான் ஃபர்ஸ்ட் வர போற. நீ கூட நல்லா பண்ண ஹெலன். நில்லுங்க, நானே இப்ப கற்பனையில பார்த்துட்டு இந்த போட்டியில 2 பேருமே ஜெயிச்சு ஃபைனலுக்கு போவேன். அதுவும் ஆஸ்திரேலியா. ஓ சாரி, நான் 2 பேரையும் பார்க்கவே இல்லை. அப்படியா? கமான் ஃபேலன், இவ ரொம்ப நல்லாவே பண்ணால. இன்னைக்கு இவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா கழிச்சு போயிடுவா. நான் காணாம போயிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியா? உண்மையா? இன்னைக்கு நான் தான் உன்னை பீட் பண்ண அந்த ஒரு பெல்ட்டியால. புரிஞ்சுதா? ரொம்ப ஓவரா பண்ணாத.